Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 15 போல் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 10 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாய்த்தூளும் அதில் 2 மடங்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 5 போல் சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சிம்பிளான கடலைக்கறி சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, புட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.